நம்ம பசங்க டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் விட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போலாமேன்னு நிப்பாட்டினா எதையாவது கிளப்பி விடலாம்னு வர்ஷா கிட்ட உங்களுக்கு ஏன் ரிஷியை பிடிச்சதுன்னு தியோ கேட்க, வர்ஷாவும் அவன் நேச்சுரலாவே காமாவும் ஹம்பிளாவும் இருக்குது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவன் அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றா. அப்ப தங்கம் மணி கிட்ட என்னையே உனக்கு பிடிச்சதுன்னு கேக்குறா. அவனும் அம்மா போனதுக்கு அப்புறம் உன்னாலதான் மறுபடியும் சிரிக்கவே ஆரம்பிச்சேன். நான் என் லைஃப்ல தனியா இருக்கும்போது நீ ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்க. அதனாலயோ என்னமோ தெரியல, உன் கூட ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிட்டேன். ஆனா நான் லவ் வேணாம் வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு சொல்றான். சரி, உனக்கு ஏன் என்ன பிடிச்சதுன்னு கேட்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க வர ஒண்ணுமே தெரியல. ஆனா நீ பேசாம போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அப்பதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா நானும் லவ் வேணாம் வேணாம்னு தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, வந்துருச்சுன்னு அவன் விட்டு அவனுக்கே போடுறா. அப்புறம் பீச்சுக்கு வந்ததும் மாத்தையன் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்கேன்னு கேக்குறான். அவனும் புடனைக்கு பின்னாடி தாண்டா இருக்கேன்னு வந்ததும் நம்ம பசங்க எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்புறம் அவன்கிட்ட எல்லாமே ஓகே தானே, ரெடியா இருக்கான்னு கேட்க, அவனும் சாப்பாடு மட்டும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். மாத்தையனும் சரி டைம் ஆகுமா, எல்லாம் அவங்கவுங்க பிளேஸுக்கு போங்கன்னு அனுப்பி விடுறான். அப்புறம் ரிஷியும் வர்ஷாவும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த பீச் ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொன்னா, நம்ம பையனும் உன் அளவுக்கு இல்லைன்னு ஓவரா வலியுறான். அவளும் நீ வலியுறது நல்லாவே தெரிஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்றா. இங்க மாத்தையனும் தியோ கிட்ட நம்மளும் ஒரு வாக் போலாம்னு கூப்பிட்டா, மணியும் தங்கமும் இன்னும் ஆக்வர்டா தான் ஃபீல் பண்றாங்க. நம்ம போனா இன்னும் அது அதிகமாயிரும்னு வேணாம்னு சொல்றா. மாத்தையனும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சீனியர்ஸா நம்ம தானே இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றான். அப்ப ரிஷியும் வந்து மணி கிட்ட வெதர் நல்லா இருக்குல்லன்னு சொன்னா, ஆமா ஆமா பங்குனி வெயில் நல்லா மூஞ்சிலேயே அடிக்குதுன்னு சொல்றான். டேய் என்னடா இந்த வெதருக்கு உங்களுக்கு டான்ஸ் ஆடணும் போல இல்லையான்னு கேட்டா, அப்படிலாம் இங்க யாருக்குமே இல்ல, நீ தான் ரொமான்ஸ் மூட்ல இருக்க போலன்னு சொல்றாங்க. ரிஷியும் இவங்கள நம்மனா கதைக்காகாதுன்னு மொபைல் எடுத்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணி மணிக்கிட்ட கொடுத்துட்டு வர்ஷா கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம பசங்களும் இதெல்லாம் படத்துல தான் பார்த்துருக்கேன், நேர்ல பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா, நாங்களாம் வரலைன்னு சொன்னதும் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு ரிஷி ஒவ்வொருத்தவங்களையும் பிடிச்சு இழுத்து ரிஷியும் வர்ஷாவும் சேர்ந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க 3 ஜோடியும் சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பையில வந்து இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ப்ரோ இதுதான் கப்பல் டான்ஸ்னு சொல்றான். அட என்ன ப்ரோ இப்ப நம்ம ஆட்டத்தை பாருங்கன்னு பாட்டை போட்டு விட்டு ஒரு குத்து குத்த ஆரம்பிக்க, மாத்தையனும் ஜாயின் பண்ணி குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்க, நம்ம பசங்களா அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட என்ன எல்லாம் சுத்தி நின்று கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து அவங்கள மாதிரியே ஜாலியா குத்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஆடி முடிச்சதும் பசங்களை கூப்பிட்டு வந்து நண்டு எறா சொரான்னு எல்லா ஐட்டமும் இருக்கு, எல்லாரும் மன திருப்தியோட சாப்பிட்டு எந்திரிக்கணும்னு சொல்றான். மணியும் சீ ஃபுட்டு தியோவுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெஜ்ஜும் இருக்குன்னு கல் எடுத்து கொடுக்க தங்கம் வேணாம்னு சொல்லிடுற. வர்ஷாவும் தியோவும் வச்சு கட்டுக்கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. மாத்தையனும் பக்கத்துல இருந்து டேய் போதும்னு சொல்லி தொலைடான்னு கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப மணி தியோ கிட்ட போதும் கொடுங்கன்னு கேட்டா, நான் கொடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. மணியும் விடாம அதை வாங்கி குடிக்க, பாதியிலேயே உனக்கு போதும் எனக்கு கூடடான்னு மறுபடியும் வாங்கி குடிக்கிறா. மாத்தையனும் போதும் போதும்னு கதறினாலும் கேட்காம குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாம் போதையில தடுமாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. மச்சான் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போலாமா இல்ல வெறும் ரைடு மட்டும் போனா போதுமான்னு கேட்க, பசங்களும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட நாங்களும் வரலாமான்னு தியோ கேட்டா, அதெல்லாம் வரலாம் வரலாம், ஆனா நீ முதல்ல ஒழுங்கா நில்லு அறப்போதுன்னு திட்டுறான். அப்புறம் பசங்களும் ஜாலியா போட்ல ரைடு போய்கிட்டு இருக்கும்போது மணி தங்கத்தை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, டேய் என்னடா ஒன் சைட் லவ் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்க 2 பேரும் இப்ப லவ்வர்ஸ்டான்னு சொன்னா, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீ மூடிக்கிட்டு இருன்னு சொல்றான். எப்பா சாமி நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், அவ பக்கத்துலயாவது போய் உட்காருன்னு சொன்னா, ஏன் சும்மா இப்படியே சொல்றீங்கன்னு கேட்டா, அதை மட்டும் தானடா நீ உருப்படியா பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவதார் குட்டியும் வந்து மீன் பிடிக்கிறத பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல வாங்கன்னு கூப்பிடுறான். மாத்தையனும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறத தியோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க, சீனியர் போதும் ஓவரா வலியுது தொடச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் வந்தா ரிஷியும் வசவும் ரொமான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பையனும் மாத்தையனை பார்த்ததும் ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பாடட்டான்னு கேட்க, மாத்தையன் வேணாம்னு சொன்னா எல்லாம் ஏன்னு கேட்குறாங்க. டேய் அவன் என்ன கலாச்சி பாட்டு பாடி தாண்டா ரேப்பரே ஆனான்னு சொல்றான். அப்படின்னா கண்டிப்பா பாடி ஆகணும்னு பசங்க எல்லாருமே சொல்றாங்க. அப்புறம் சரின்னு அவனும் பாட்டு பாட ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஓட்டுவான்னு பார்த்தா ஓவரா கலாய்க்கிறான். மணியும் மாத்தையனை கூப்பிட்டு ஒருத்தர் மானம் கப்பலேறி போறத கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதை இப்பதான் லைவா பாக்குறோம்னு சொல்றான். அப்ப ரிஷியும் நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு யார் யார் யாரோட பேருன்னு சொல்லிட்டு பாட சொல்றான். அவனும் சரின்னு சொல்லி 3 ஜோடிக்கு சேர்ந்தாப்புல ஒரு பாட்டை எடுத்து விடுறான். பசங்களும் அந்த பாட்டை கேட்டு அவனை பாராட்டிட்டு இன்னும் பத்தல வேற ஏதாவது பாடுங்கன்னு சொல்லி சாவடிக்க, அவனும் அதுக்கு அசராம நீங்க எல்லாருமே கிரிக்கெட்டர்ஸ் தானே, அதுக்கு ஒரு பாட்டை எடுத்து விட்டா போச்சுன்னு பாட ஆரம்பிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.